மதிப்புக்குரிய நிதி அமைச்சர், நம்ம என்னெல்லாம் சொற்பொழிவில் பேசணும், என்னெல்லாம் தமிழ் இசையை பற்றி பேசணும்னு நினச்சோமோ எல்லாம் அவர் கவர் பண்ணியாச்சு. தேவாரத்துலேருந்து ஆழ்வார்கள்லேருந்து ஒரு பாடல் பாடுறது மட்டும்தான் மிச்சம். எல்லா சுவாமியையும் அந்த தமிழ் இசை என்பது பொதுவாக ஒரு மேடை, ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஒரு 2 மணி நேரம் பண்ணக்கூடிய அல்லது 4-5 மணி நேரம் பண்ணக்கூட ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. இசை என்பது நம்ம உயிருடன் கலந்த ஒரு உணர்வு. நம் உயிருடன் கலந்த உணர்வுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, நமக்குள்ள எப்பவுமே இசைத்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய இதய துடிப்பு முதற்கொண்டு. லப் டப் லப் டப் லப் டப் தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு, இதுவே இசைதான். அடியனுடைய வாத்தியார் அவர் சொன்ன மாதிரி பத்மபூஷன் ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள் சொல்லுவார், நம் பார்க்கும் விதத்தில் இசை என்கிறது எங்க இருக்கு எங்க இல்லை, எங்கேயுமே இருக்கிறது தான் இசை. ஒரு புள்ளி கோலத்துல கூட புள்ளிய வச்சோன்னா அது லயம், அதை சுற்றி அந்த வளைஞ்சு கோலம் போடுறது அது அந்த மெலடி, அந்த அழகான அந்த ராகம், அந்த ராகமும் லயமும் சேர்ந்து ஒரு புள்ளி கோலத்துல கூட இசை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரு லய வித்வானுக்கு, ஒரு தாள வித்வானுக்கு ஒரு ட்ரெயின் பயணம் கூட, ஒரு ரயில் பயணம் கூட என்னடா அது சிக்கு புக்குன்னு போறதுன்னு தோணாது, தக்கதிமி 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 தக்கதிமின்னு போறதுன்னு தான் தோணுமா. அந்த மாதிரி அவர் பல உதாரணங்கள் கொடுப்பார். அப்போ நம்மளுடைய உடல்லையும் உணர்விலையும் உயிரிலையும் உள்ளத்திலையும் இசைந்து இருப்பதாலே இசை என்று பேர். நம் மனது லயித்து ஒரு ஒருமைப்பாடு, ஒரு மனசாந்தி, ஒரு மன நிம்மதி அடையணும் என்றால் இசையே உயர்ந்த மார்க்கம், உயர்ந்த தெளிவான பாதை என்று எல்லோருமே நமக்கு அதையே எடுத்து காண்பித்திருக்கார்கள். தமிழ் இசையை பொறுத்த வரைக்கும் மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார், தமிழ் இசை ரொம்ப தொன்மையானது, பழமையானது ஆனால் எப்பவும் பாடும்போது புத்துணர்வு கொடுக்கக்கூடிய புதுமையானது. பழமையான புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் இசை. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா வயல்ல கங்காளத்துல தண்ணீர் எடுத்து பாய்ச்சும் போது கூட ஒரு இசை பாடிக்கொண்டே தான் அந்த வேலையை செய்வார்கள். அப்போ அந்த வேலையினுடைய பலு, அந்த முடியிலேயே வேர்த்து கொட்டுறது அதெல்லாம் கூட தோணாது, அந்த அளவுக்கு மனசு லேசா போயிடும். அப்போ ஒரு குழந்தைய தாளாட்டும் போது கூட மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தென் கருமணிய என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ஒரு குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய தமிழ் இசை தான். அதே போல வள்ளி கல்யாணத்துல கந்த புராணத்துல அந்த தினைய பயிரிட்டு காக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில ஆலோலம் ஆலோலம் என்று கூவிக்கொண்டு அவ காவல் காக்கிறா அப்படின்னு வருது. அப்போ தமிழ்ல நேச்சர்லயே இயற்கையிலேயே இசைந்து இருக்கு. பொதுவா இசைக்கு மொழியோ இசைக்கு ஒரு ஜாதியோ ஒரு மதமோ எந்த ஒரு விதமான பேரியர்ஸ் கிடையாது. அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பார்த்தோம்னா சப்தஸ்வரங்களும் 7 இசைன்னு தேவாரங்கள்ல வருது, பாசுரங்கள்ல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல வருது. எல்லாத்துலயுமே 7 இசைன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 இசையுமே இயற்கையில பறவைகளிடத்திலிருந்தும் பிராணிகளிடத்திலிருந்தும் உதித்த அப்பேற்பட்ட ஸ்வரங்கள். இப்போ மயிலுடைய சத்தம் எங்கேயாவது கேட்டோம்னா பக்கத்துல மயில் நிறைய அப்படிங்கிற ஷட்ஜத்துல தான் மயிலுடைய அந்த குரல் கொடுக்கறது.
அதே மாதிரி காளமாட்டினுடைய சத்தம் ரிஷபம். அதனால தான் ரிஷபம்னே அதுக்கு பெயர் ரிஷபம்ங்கிற பெயரே காளமாடுன்னு அர்த்தம். ஆட்டினுடைய குரல், கிரௌஞ்ச பக்ஷியினுடைய அந்த கூவுது, குயில் கூவுறதுல இருந்துதான் பஞ்சமம். தெய்வதம் யானை, நிஷாதம் குதிரை. இத மாதிரி பறவைகள் இடத்துலேருந்தும் பிராணிகள் இடத்துலேருந்தும் வந்த அந்த சத்தங்கள் ஒலிகளை எப்படி மதிப்பிற்குரிய அமைச்சர் சொன்னார், ஒலிக்கும் ஓசைக்கும் நடுப்புற இருக்கிறது அந்த இசை என்று சொன்னாரே. அதை அந்த சப்தஸ்வரங்களையும் சேர்த்து அது ஒரு ஆறாக ஒரு நதியாக ஓட விட்டோமானால் அது இசையாக மாறி நம்மளுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து நம்மளுடைய ஒருமைப்பாட்டுக்காக தான் இசையை தவிர எல்லாரையும் பிரிவினை பண்றதுக்காக இசை கிடையவே கிடையாது. ஒற்றுமைக்காக. மியூசிக் இஸ் யூனிவர்சல். எல்லாரையும் ஒருமைப்படுத்துறதுக்காக தான் அந்த இசை. ஒரு ஹிந்தி பஜனை கேட்டா தமிழ்காரனுக்கும் அது தமிழோ ஹிந்தியோ அப்படியே அந்த இசையில ஒன்று அப்படியே மயங்கி போகும். இருந்தாலும் அது நம் மொழியில இருந்தால், தமிழிலேயே இருந்த ஆழ்வார்களுடைய சொற்கள்லாம் கொஞ்சம் சொற்கள் சொட்டும் பக்தி என்று அடியனுடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். கொஞ்சம் சொற்கள் சொட்டும் பக்தி. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அப்படின்னு சொன்னா வாயை தித்திக்கிறதே. அதை பாடுறது. அதுக்கப்புறம் பச்சை மாமலை போல் மேனி பாவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே ஆயர்தம் கொழுந்தே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இச்சுவை, அந்த இச்சுவை, அந்த சுவை என்ன? ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை. அதை எந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஆயிரதம் கொழுந்தேன்னு சொல்ற எஃபெக்ட் கிடைக்காது. கும்பகோணம் ஆறாவமுதன் அடியனுடைய குரு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஆறாவமுதே அப்படின்னு சொல்ற அந்த எஃபெக்ட் சாரங்கபாணின்னு சொன்னா கூட கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆறாவமுதா ஆறாவமுதா ஆறாவமுதான்னு சொன்னா அந்த அமுது போல வாய் தித்திக்கிறது. அப்போ தமிழ் இசை என்று எடுத்தால் அவர் சொன்னது போல சங்ககால இலக்கியத்திலேருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து ஏன் தொல்காப்பியத்துல சாப்டரா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாழ் முதற்கொண்டு எப்படி வாசிக்கணும் என்று ஆழ்வார்கள்லேயே திருப்பாணாழ்வார் பாணர் குலமே யாழ் வாசித்து கொண்டு பாடினவர்கள் தானே, பாடக்கூடியவர்கள். அந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி பாடணும். இந்த தமிழ் ராகங்களுக்கெல்லாம் பண் அப்படின்னு பேரு. பண் இப்போ மேகராக குறிஞ்சி, அது மாதிரி முல்லை பண், குறிஞ்சி பண், அந்த எல்லாம் அந்த நிலத்திலேருந்து எந்தெந்த நிலத்துல எதை மருதம் அப்படின்னா மலையமாருதம்னு ஒண்ணு இருக்கு. மலையமாருதம்னு ஒரு ராகம் இப்போ இருக்கு. அப்போ எந்தெந்த தேசத்துல எந்தெந்த மலை பகுதிகள்லையோ அல்லது ஒரு வயல் பகுதிகள்லையோ தண்ணீர் இருக்கிற அந்த தேசத்துல அங்கேருந்து பாடக்கூடிய அந்த பண்களுக்கெல்லாம் அந்த மாதிரியே பெயர் சூட்டி விதவிதமான பண்கள். தக்கேசி, காம்போதி கேட்டோமே தேவாரம். அப்போ தக்கேசிங்கிற அந்த பண்ணு தான் காம்போதி. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10,000கணக்கான பண்கள் இருந்ததாக சங்ககால இலக்கியத்துல ஒரு கொட்டேஷன் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதற்கு பிறகுதான் நம்மளுடைய அவர் சொன்ன மாதிரி ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் நாயன்மார்களுடைய அருமையான வாசகங்களும். அருணகிரிநாதர் சொன்னார், சீர்காழி தமிழ் மூவரையும் அவர் குறிப்பிட்டார். அந்த மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர் ராமாயணம் பூரா ராம நாடகமா. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே. இந்த பாட்டை யாரால மறக்க முடியும்? அல்லது எப்படி மனம் துணிந்ததோ சுவாமி. சீதை ராமர் கிட்ட பேசுறான், எப்படி மனம் துணிந்தது, என்னை விட்டுட்டு போறேன் காட்டுக்குன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி கரும்பு வில்ல முறித்த மாதிரி உங்களுடைய சொல் வில்ல முறிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாளே. அல்லது
கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. ஹனுமான் போய் சீதையை கண்டுவிட்டு கண்டேன் கண்டேன் சீதையை கண்டேன்னு கூட சொல்லல. அப்போ அவருக்கு வால்மீகி ராமாயணம் தெரிஞ்சிருந்தாதான் இப்படி எழுதியிருக்க முடியும். ஏன்னா வால்மீகியில தான் திருஷ்டா சீதை தீன் இருக்கு. கண்டேன் சீதையைன்னு வால்மீகி சொல்றார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார். அப்போ இந்த தமிழ் மூவர்கள், அதுக்கப்புறம் வந்த நீலகண்ட சிவன், எப்பேற்பட்ட பாடல்கள், பாபநாசம் சிவன் அவர்கள், ஏன் இங்க மதுரையிலேயே வாழ்ந்த அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் குருவாயூரப்பனே அப்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனே, அல்லது ஓம் நமோ நாராயணா. ஒவ்வொரு தமிழ் சொல்லும் பொதுவாகவே பாட்டு நம் இதயத்தை தொடும். 92 வயது ஆச்சு அப்படின்னு சொன்னார் அவர். 80 வயசுன்னு தப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். 92 வயதான இளைஞர் அந்த சைட்டேஷன் படிக்கும் பொழுது பண்படிவமாக இருக்கக்கூடிய பரமனை வணங்கி அப்படின்னு படிச்சார். ஒரு வார்த்தை, ஒரு லைன் படிச்சார். பண்படிவமாக இருக்கக்கூடிய பரமனைங்கிறது தான் தியாகராஜ சுவாமி நாத தனுநிஷம் சங்கரம் என்று சொல்றார். அப்ப பண் ரூபமாகவே ராக வடிவமாகவே இங்க சுந்தரேஸ்வரர் இருக்கார். நாத வடிவமாகவே சுந்தரேஸ்வரர் இருக்கார். ராக வடிவமா நம்ம மீனாட்சி அம்மன் இருக்கும்போது ராகமும் நாதமும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தமிழ் இசை கூட அவர்கள். மதுரையில இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப தக்க ஏத்த ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா மதுரையில தான் தமிழ் இசையும் தமிழ் தாயும் துள்ளி விளையாடின பூமி. இந்த இடம் துள்ளி விளையாடின இடத்துல இந்த தமிழ் இசை சங்கத்துல, மதுரையுடைய தமிழ் இசை சங்கம் 50வது பொன்விழா காணும் நேரத்துல அடியனையும் மதிச்சு என்னுடைய குரு கிருப்பையால இந்த மாதிரி 120வது எல்லாருமே பெரிய அவர் சொன்னார் இல்லையா, அவருக்கு எதுக்காக அவர் ரொம்ப பணக்காரங்கிறதுக்காக அவர் வீட்டில் போய் சாப்பிடல. அவர் போய் நடந்தார். எதுக்காக? ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த இசை மறையக்கூடாது, ஓதுவார்கள்லாம் மறையக்கூடாது, நாகஸ்வர வித்வான்கள்லாம் மறையக்கூடாது, தேவாரம் மறையக்கூடாது, பாசுரங்கள் மறையக்கூடாது, இந்த தமிழ் மூவர்கள் கீர்த்தனங்கள் மறையக்கூடாது, அருணாச்சல கவிராய் அருணகிரிநாதர் திருப்புகள் மேலும் மேலும் எங்கும் ஒலிக்க வேண்டும், அருப்பா எங்கும் ஒலிக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் இந்த தமிழ் இசையால தமிழர்கள் எல்லாருமே, எப்படி மகாராஷ்டிரால அபங்கங்கள்னா லட்சக்கணக்கான பேர், 20 லட்சம் பேர் அபங்கம் பாடிண்டே, ஒரு நாவிதன் சவரம் பண்றவனும் அபங்கம் பாடுவான் சுந்தரதே தியான, ஒரு பாட்டர் ஒரு குயவனும் அபங்கம் பாடுவா, அந்த மாதிரி வீடு கட்டுறவாள்லாம் அபங்கம் பாடுவா. அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இப்போ நமக்கு வேலையினுடைய பலு ரொம்ப தெரியறதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில அந்த தமிழ் இசை இப்போ இல்லையோன்னு தோன்றுறது. அதனால மேலும் மேலும் அந்த தமிழ் இசையை நம்ம தமிழர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு தேவாரம் பாடிக்கொண்டோ, பாசுரங்கள் பாடிக்கொண்டோ, அல்லது ஒரு தமிழ் பாட்டு பாடிக்கொண்டோ நம்ம வேலையை செய்து கொண்டே இருந்தோமானால் நம் எல்லோருமே நிம்மதியாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, சிரித்து கொண்டே ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்றது என் தீர்மானமான நம்பிக்கை. ஆகையால தமிழ் இசையை நம் எல்லோரும் நம் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டால், எப்படி மகாராஷ்டிரால ஒவ்வொருத்தரும் நம்ம சொன்னோம் இல்லையா, அது அத்தனை பேரும் அபங்கங்கள் பாடிக்கொண்டே வேலையை செய்யும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல புளி விற்கிறவன், அரிசி விற்கிறவன் முதற்கொண்டு அந்த அபங்கத்தை பாடுவோம். அதுபோல நம் வாயிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரா மீனாட்சி முக்குருணி விநாயகா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு காலம் தானே. அந்த மாதிரியே நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரமும் அப்படி. நம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் உலகத்திலேயே பழமையான கலாச்சாரம், அழகான கலாச்சாரம், அனுபவிக்கக்கூடிய கலாச்சாரம், எல்லோருக்கும் ஒரு ஆசானா இருக்கக்கூடிய கலாச்சாரம். கலாச்சாரம்ங்கிற வார்த்தையில தான் கல்ச்சர்னே வந்திருக்கு அப்படின்னு தோன்றது. அதனால நம் தமிழர்கள் நம் தமிழ் இசை மூலமாக எல்லோருக்கும் உலகத்துக்கே காட்டுவோம், நம் எல்லோரும் எல்லோரிடத்திலையும் அன்பாகவும் இனிமையாகவும் ஒற்றுமையாகவும் பழக முடியும் என்பது. இந்த தருணத்தில் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுக்கு முத்தமிழ், அவரை பற்றி பேசவே வேண்டாம், முத்தமிழ் கவி பேர் அரசு என்றே பேர் பட்டம் வாங்கினவர் அவர். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப
10-15 வருஷமா அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய பணிவு, பக்தி, வினயம், அவருக்கு என்னுடைய ஸ்பெஷலான தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் நமஸ்காரம்.